ஓகே. இந்த வீடியோல வந்து நம்ம மெட்டீரியல பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட்ல தான் நான் இருக்கேன் ஃபுல்லா. ஓகே. இப்ப நான் வந்து ஒரு சின்னதா ஒரு பிளேஸ் மாரி ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மாடல்ல போய் தானே நம்ப இங்கேருந்து கியூப் எடுத்தோம். இப்ப வந்து நாம வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன்லயே போயிட்டு, இங்க வந்து ஷேப்ன்னு இருக்கு பாருங்க. ஷேப்ப கிளிக் பண்ணிட்டு, நம்ப இங்கேருந்து ஷேப் அப்படியே எடுத்துட்டு வரோம். ஓகே. இது வந்து ஒயிட்டா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயரா வரும். ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா பாக்ஸ் மாரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால ஒரு பாக்ஸ் மாரி ரெடி பண்ணிட்டேன். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஒரு கியூப் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கேருந்து நம்ம டேரெக்டா நீங்க ஷேப்ல போயிட்டு, இங்கேருந்து கியூப் எடுத்துட்டு வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இங்க நான் சும்மா ஒரு கியூப் செட் பண்றேன். ஓ ஓகே. இதே நான் வந்து ஒரு கலரா 2, 3 கியூப் செட் பண்ணிக்கிறேன். 2 ஓகே. ஒரு 4 கியூப் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் குடுத்துட்டு, ஸ்டாட்டிக் ஆஃப் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணிட்டு, மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஓப்பன் நோட்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நோடு உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? அப்போ ஓகே. நம்ம இதுல தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நோட் ஆட் பண்ண போறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கலர் நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் கலரு, மெட்டாலிக்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் ரஃப்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கேயே இருக்கும். நார்மல் மேப்பு எல்லாமே நம்ம இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. டேரெக்டாக பேஸ் கலர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் 3யை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து கலர் நோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் டபுள் கிளிக் பண்ணி, எனக்கு ஒரு பிங்க் கலர். ஓகேங்களா? எனக்கு பிங்க் கலர் வேணும். பிங்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா உங்களுக்கு பிங்க் கலர் நோடு வந்துடும். ஓகே. அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளியில வந்து உங்களுக்கு வந்து நோடு கிரியேட் ஆயிருக்கும். நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து அதே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து இங்கே பண்ணிக்கலாம். இந்த இதில் ஓகேங்களா? இப்போ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணியும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை மறுபடியும் நீங்கள் போயிட்டு மெட்டீரியல் ஆட் பண்ணி, மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, மறுபடியும் இங்கே பேஸ் கலரில் போயிட்டு கிளிக் பண்ணி 3 அமுக்கணும் நீங்கள். 3 அமுக்கிட்டு உங்களுக்கு வந்து கலர் நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ப்ளூ இல்லை க்ரீன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு, அப்ளை கொடுத்துட்டு, மினிமைஸ் பண்ணிவிட்டு, கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்துடும். அதை எடுத்து நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் இதிலே வந்து டூப்ளிகேட் பண்ணி பேரை வந்து 2ன்னு இருக்கு. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, இந்த கலரை மட்டும் மாற்றிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டூப்ளிகேட் கலர் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு டூப்ளிகேட் கலர் வந்து இங்கே தனியாக சேவ் ஆகிடும். அதை எடுத்து நீங்கள் வந்து இங்கே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். மறுபடியும் நான் வந்து இந்த க்ரீனே இந்த எல்லாம் பிங்கை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, அது உள்ளே இருக்க கலரை வந்து வேறு கலராக மாற்றி ஒரு ப்ளூ கொடுத்துட்டு, அப்ளை கொடுத்துட்டு, அப்படியே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து மினிமைஸ் பண்ணிவிட்டு, அந்த ப்ளூ வந்து இங்கே வந்துடும். அப்படியே வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக்கான கலர் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிலே நிறையா இருக்கும். ஓகே. இப்போ வந்து நான் அந்த பிங்க் எடுத்துக்கிறேன். பிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைத்துட்டு அந்த பிங்க் கலர் மெட்டீரியல் இருப்பாங்க, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இதிலே மெட்டாலிக் மாரி வேணும்னா உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து மெட்டாலிக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 5 உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு வந்து மெட்டாலிக் மாரி இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மல் கியூப் மாரி இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே இது வந்து உங்களுக்கு வந்து மெட்டாலிக் மாரி ஆகும். போயிட்டு
இங்கே பார்த்தீங்கனாலே இங்கேயே உங்களுக்கு ப்ரீவியூ தெரியும். ஒரு 5 இல்லைனா ஒரு 10 20 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட இங்கே இந்த இடம் வந்து உங்களுக்கு மெட்டாலிக் மாரி ஒரு ஃபீல் ஆகும். இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து ரக்னஸ் உங்களுக்கு ஏற்றணுன்னா அதே மாதிரி தான். கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கலர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு அதில் கிடச்சிடும். இல்லை எனக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து அதிலே கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 ஓகே. நம்ம 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு 0 மைனஸில் நம்ம போகலாம். 0 தான் கரெக்டான இது. அதுலேருந்து நீங்கள் வந்து -2 போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸி ஃபினிஷ் மாரி உங்களுக்கு இங்கே ஆக்ட் ஆகும். ஓகே. அடுத்தது வந்து இங்கே வந்து நம்ம வந்து இங்கே க்ரீனில் பார்ப்போம். ஓகேங்களா, க்ரீனோட இதில் ஓகே. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மேசிவ் கலர்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 1 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஆட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 50 ஓகே. 50 ரொம்ப அதிகம். நான் ஒரு 20 அதிகம் தான். அப்போ ஒரு 10 ஓகே. இது என்ன பண்ணுன்னா அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. க்ரீன் கலர் நோடு இங்கே இருக்குல்ல, நான் அங்கே பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா நம்ம ஒரு 5 கூட வச்சு பார்ப்போம். ஓகே. இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிரைட் ஆக்கி விடும். அதுதான் இந்த நோடோட உங்களுக்கு ஸ்பெஷல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லைட்டை வந்து நான் இறக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லை, ஆனால் வந்து இது மட்டும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், மாதிரி க்ளோ ஆகுது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இதிலே வந்து நீங்கள் 50லாம் வச்சா ரொம்ப அதிகமாக இருக்கும். 50 வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக ஆட் ஆகும். ஒரு மாதிரி லைட் மாரி உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ வந்து பார்த்தது ஃபுல்லாக நம்ம இந்த ரெண்டும் பார்த்தது வந்து ஃபுல்லாகவே பேசிக் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ இதிலே உங்களுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணி நீங்கள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பண்ணுறதுனா அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. இன்னும் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மெட்டீரியலே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நான் இதே வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது வேண்டாம், இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இதை கொஞ்சம் நான் பெருசாக ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு வேறு மெட்டீரியல் வேணும், நெட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரணும்னா அதேமாரி தான் ஃபேப் போயிட்டு டேரெக்டாக மெட்டீரியல் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ செக்ஷனாக மாற்றிக்கோங்க. ஃப்ரீ மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து டைல் நான் கொடுத்துருக்கேன். இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இம்போர்ட் ஆகுது. ஓகே. நீங்கள் இது மூலியமாகவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இம்போர்ட் ஆகுது, இது மூலியமாகவும் இம்போர்ட் ஆக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து நெட்டில் போய் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெட்டில் போயிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 3D ஃப்ரீ போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறையா வெப்சைட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து ஓகே, நம்ம டைலே எடுத்துப்போம். இதில் உங்களுக்கு நமக்கு எது வேணும்னா நம்ம எதனா ஒன்று எடுத்துக்கலாம். இந்த இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதிலே வந்து நமக்கு ரெசல்யூஷன் அந்தமாரி காட்டுது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்குள்ள பிஎன்ஜி ஃபார்மேட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2K 4K இருக்குது, 2K இருக்குது. 2K டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. டவுன்லோட் ஆகட்டும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்துடுச்சு நமக்கு. ஓகே. இதுதான் மெட்டீரியலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் மெட்டீரியல்.
உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான நோடு கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து புரியாது. நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நான் ஒரு பேஸ் பண்ணேன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அதே மாரி தான் ரைட் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல் கொடுத்து இங்கே வந்து உங்களுக்கு புது மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து கலரை இம்போர்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் இருக்க மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இதுலேருந்து நான் இது வரைக்கும் பேஸ் கலர்லேருந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் 6 மெட்டீரியல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் ஓகே, ஒன்று ஒன்றா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, நான் ஃபுல் மானிட்டர் வச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இப்போ பேசிக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். நார்மல் மேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மல் மேப் எப்பயுமே இந்த கலரில் தான் இருக்கும். ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த நார்மல் மேப்பை என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நார்மல் மேப் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும் நார்மல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே உங்களுக்கு காட்டும் பேஸ் கலரு. இது வந்து கலர் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே வந்து உங்களுக்கு இடம். இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் காட்டுதா? அப்படியே நீங்கள் இந்த ஆர்ஜிபி பிடிச்சி இது இங்கே நார்மல்னு இருக்கு பாருங்கள், அதே தான். அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த நார்மல் மேப் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இது வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ் கலர். ஓகே, இது பேஸ் கலர். பேஸ் வந்து என்ன பண்ணலாம்னா பேஸ் கலரை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் மேலே கியூபில் கூட போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிடிஎல் ஒர்க் இதெல்லாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 2 தான் பேசிக் உங்களுக்கு. இதுலேருந்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது மெட்டாலிக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் மாரி ஆகிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா? ஓகே, இப்போதைக்கு இது வேணாம், உங்களுக்கு புரியாது. நான் 3 மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது எடுக்கணும்னா ஆல்ட் பிடிச்சி நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஓகே, இந்த 3 நோட் மட்டும் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்ளை ஆகும். அப்படியே நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மெட்டீரியல் வந்து இந்த இதில் க்யூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இந்த க்யூப்பில் வந்து நமக்கு அந்த மெட்டீரியல் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து அன்ஈவனாக இருக்குல்ல, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைச்சிட்டு அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டைலிங் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். PILL எம்எஃப் டைலிங் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நோடு வரும். ஓகேங்களா? இந்த நோடை என்ன பண்ணணும்னா அப்படியே ரிசல்ட்லேருந்து யூவிஎஸ் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் யூவியை கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்து ஒரு யூவி, அது இங்கேருந்து ஒரு யூவி, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு யூவி இருக்கா? ஓகே, அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு யூவி, நார்மலுக்கு ஒரு யூவி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு யூவி. ஓகே, யூவி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை கொடுத்துங்க. ஓகே, இப்போ அப்ளை கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் மறுபடியும் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆகிடும். அதை என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து எடுத்து அதை கரெக்டாக அந்த க்யூப்பில் போட்டுட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே லைட்டாக கீழே வந்துட்டு குளோபல் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே கீழே இறக்கிட்டு இங்கே வந்து டைலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே போயிட்டு நீங்கள் இங்கே வந்து டைலிங் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். இதேமாரி தான் நம்ம நிறைய நோடு இருக்குது பாருங்கள், அந்த நோடுலாம் இப்படி தான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுமாரி. ஓகேங்களா? இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஆன்லைன்லேருந்து ஒன்று டவுன்லோட் பண்ணோம்ல, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆன்லைன்லேருந்து அப்படியே நான் இந்த க்யூபே நான்
ஓகே, எடுத்துக்கிறேன் நான் அந்த கியூபே. ஓகே, நம்ம இல்லைனா உங்களுக்கு ஃப்ளோரில் நமக்கு பண்ணலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே நம்ம இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா கீழே வந்துடுச்சு நமக்கு. ஓகேங்களா, கீழே வந்துட்டு நமக்கு வந்து மெட்டீரியல் ஒர்க்கு நமக்கு வந்து இந்த மெட்டீரியலே போதும், இங்கேருந்து எடுத்துக்கலாம். இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த மெட்டீரியல் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஸ்பேஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து நார்மல் மேப். ஓகேங்களா, ஓகே இவ்வளோ தூரம் இருக்குது. நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன், பின்னாடி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பண்ண மாதிரியே பண்ணலாம். ஓகே, நார்மல் மேப் எடுத்து நம்ம இது ஒர்க்கு நார்மல் மேப் எடுத்து நார்மலில் பேஸ் மேப் எடுத்து இதில் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் எங்கே இருக்குது? ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்குது. ஓகே ஓகே, இது வந்து ரக்னஸ் மேப். இது வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்கும், உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு என்னென்ன மேப்னு சொல்லிட்டு காட்டும். அந்த மேப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ண போதும். ஓகே, ரக்னஸ் மேப். ஓகே, இது வந்து ஏஓ மேப். ஓகே ஓகே, ஏஓ மேப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் எம்எஃப் டைலிங் கொடுத்து நம்ம யூவியில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எம்எஃப் டைலிங் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ரிசல்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம யூவியில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். யூவிஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஓகே, இது ஒன்று, இதில் ஒன்று நார்மல் மேப், இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஓகேங்களா, ஓகே இது கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஓகே அப்ளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி க்ரியேட் மெட்டீரியல் கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் எடுத்துன்னு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து புது மெட்டீரியலில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி குளோபலில் போயிட்டு டைலிங் ஆன் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான், எவ்வளோ வேணும். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஓகே இப்படி தான் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பேசிக். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா நம்ம இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம உள்ளே நிறைய பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே இதில் ஃபுல்லாக வந்து நம்ம பேசிக் பார்த்தாச்சு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மெட்டா ஹியூமன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றதை வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம்.